ரீசெண்ட் டேஸ்ல வந்து சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு பீப்புளுக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. சப்ளிமெண்ட்ங்கிறது என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவை இருந்தா மட்டும் தான் எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இப்படி ஃபுட்ல கன்சியூம் பண்ண முடியல, ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது, ஏதாவது நீங்க வந்து ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிளட் செக்அப் பண்ணி அந்த பிளட் ஒர்க் வச்சு உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸோ என்ன நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு மெடிக்கலா உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு 6 மந்த்தோ இல்ல 1 இயரோ நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஆனா ரெகுலர் பேஸ்ல வந்து நீங்க வந்து எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கட் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஸ்டொமக்கல் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். நிறைய கான்ஸ்டிபேஷன் வரலாம், ஸ்டொமக் பெயின் வரலாம், டைஜஷன் ஆகாம நிறைய ப்ளோட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணலாம். எது ஆகும் அப்படின்னா ஃபுட்டுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம சப்ளிமெண்ட் கொடுக்கவே கூடாது. அது மாதிரி வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங் இல்லாம எதுவுமே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எடுத்துட்டு நீங்க பண்றது நல்லது. சப்ளிமெண்டேஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுட்ல கிடைக்காத போது தான் நீங்க சப்ளிமெண்ட் போகணும். அப்படி ஃபுட்ல கிடைக்குது ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நீங்க ஃபுட்ல பேஸ் பண்ணியே போங்க. அதனால ப்ராப்பர் அட்வைஸ் கேட்டு பண்றது ரொம்ப சேஃப்.